இந்த சினிமாவில் நடித்ததற்காக பி.கே. ரோஷனுடைய குடும்பம் அப்படியே சிதறி போகுது. இதில் மிக முக்கியமான விஷயம், இந்த நூல் ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், பி.கே. ரோஷி என்பவர் ஒரு புல்லுக்கட்டு அறுக்கிறவர். புல்லுக்கட்டு அறுத்து வித்து பழகக்கூடிய ஒரு பெண். இந்த பெண் கதாநாயகி தேடுகிறார்கள். சரோஜா என்ற ஒரு பெண் தான் அப்போது கேரளாவில் மிக பிரபலியமான நடிகை. அவரிடம் பேசுகிறார். ஒரு வெள்ளைக்கார பெண்மணியை இதனுடைய கதாநாயகியாக நியமிக்கிறார்கள். அவர்கள் பல லட்சம் ரூபாயை வாங்கி தின்றுவிட்டு நடிக்க மறுத்துவிட்டு போய்விடுவார். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு நண்பர் வந்து சொல்கிறார், இந்த படத்துக்கு ஏற்ற ஒரு கதாநாயகி இங்கே இருக்கிறாள், சந்தையில் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தையை கூட்டுருவாங்க. அந்த சந்தையில் பி.கே. ரோஷி அவங்க அம்மாவும் புல்லுக்கட்டு குதிரைக்கு வித்துட்ருப்பாங்க. இந்த முகவாட்டத்தை பார்த்த பிறகு நீ தான் கதாநாயகின்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த கதாநாயகிக்கு சம்பளம் எவ்வளோன்னா ஒரு நாளைக்கு 5 ரூபா. மொத்தம் அந்த படத்தில் நடிக்கிறது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் 50 ரூபா. இது இல்லாமல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது ஒரு முண்டும் ஒரு துண்டும். ஒரு முண்டும் துண்டும்னா ஒரு சேலையும் அதை போத்திக்கிறது ஒரு துண்டு. இதுக்காக அவங்க நடித்தவங்க தான். இந்த சினிமாவில் நடித்ததற்காக பி.கே. ரோஷனுடைய குடும்பம் அப்படியே சிதறி போகுது. அவங்களும் பிறந்தவங்க, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அப்பா அம்மா எல்லாத்தையும் அடித்து விரட்டுறாங்க. அதே மாதிரி சினிமா புரட்சியை வச்சு நீ படம் எடுத்தியான்னு சொல்லி அந்த டேனியலையும் அடித்து துரத்துறாங்க. 2 குடும்பமும் அனாதையாக போயிடும். இந்த 2 குடும்ப வரலாற்றையும் ஆராய்கிற ஒரு நூல் முயற்சியாகத்தான் மணி இந்த நூலை எழுதியிருக்கிறார்.